بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவு தொழுகைக்கு பிறகான தொடர்புரை நிகழ்ச்சியில அன்னலாரின் ஆளுமையும் அறிவு கூர்மையும் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். உலகம் கண்ட தலைவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. பல்வேறு சீர்திருத்தவாதிகளை இந்த உலகம் கண்டிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் ஒரு சீர்திருத்தவாதியை, பன்முகத்தன்மை ஆளுமை கொண்ட ஒரு தலைவரை வரலாற்றில் நாம் காண இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த மனித குலத்திற்கு அவர்கள் வழங்கியிருக்கிற சட்டங்கள் ஏராளம். மைக்கு சரி பண்ணிட்டு பேசிக்கோமா? சரி பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். பெண்களுக்கு கேட்கல, இடைஞ்சலா இருக்கு, சரி பண்ணிட்டு பேசுங்க. மனித குலத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிற சட்டங்கள், கருத்துக்கள் மனித குலம் பயன்பெறத்தக்க வகையில் பல்வேறு சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். கேக்குதா சவுண்ட்? ஓகேவா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களைப் போல் பன்முகத்தன்மை ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லும் அளவில் எல்லா துறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புற்று விளங்குகிறார்கள். இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னை கடவுள் என்றோ, கடவுளின் அவதாரம் என்றோ, கடவுளுக்குரிய பண்புகள் தமக்கு இருப்பதாகவோ ஒருபோதும் பரிசாற்றவே இல்லை. மனிதர்களில் தம்மை சாதாரண ஒரு மனிதராக, உங்களைப் போல் நானும் ஒரு மனிதன் என்று சொன்ன சீர்திருத்தவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்திகளை பெற்று மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வேளையில தாம் புதிய கருத்துக்களை சொல்ல வந்தவன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை.
எனக்கு முன்பு எத்தனையோ பல இறை தூதர்கள் வந்தார்கள். மனித குலம் பயனுறத்தக்க வகையில் பல்வேறு செய்திகளை எடுத்துரைத்தார்கள். அதே செய்திகளைத்தான் நானும் அந்த தூதர்களின் வழியில் மக்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். மா குந்து பிதஅம் மினர் ருசுல், தூதர்களில் நான் புதிய கருத்துக்களை சொல்ல வந்தவன் அல்ல. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவும் மனித குலத்திற்கு புதிதல்ல என்று சொன்ன சீர்திருத்தவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் நபிகள் நாயகத்திற்கு முன்பு வரலாறு கண்ட பல தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முகம்தான் இருக்கும். ஒன்று, ஆன்மீகம் ரீதியிலான கருத்துக்களை மாத்திரமே மக்கள் மத்தியில் சொல்லி வந்தார்கள். ஆன்மீக துறையில் மாத்திரமே அவர்களுடைய கருத்துக்கள், பிரச்சாரங்கள் இருந்தது. உலகியல் ரீதியாக மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வையும் சொல்லாதவர்களாக, இன்னும் சொல்ல போனால் உலகியல் ரீதியான மனிதர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான எந்த கருத்தையும் மக்கள் மத்தியில எடுத்துரைக்காதவர்களாகத்தான் நபிகள் நாயகத்திற்கு முந்தைய பல தலைவர்கள் இருந்தார்கள். அல்லது இன்னும் சில தலைவர்கள் உலகியல் ரீதியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்வார்களே, ஆனால் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பெரிதாக பேச மாட்டார்கள். உலகில் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், தொழிலாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், சட்டத்திட்டங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெறுமனே உலகில் உள்ள ஏதேனும் பல்வேறு துறை சார்ந்த ஒரு துறை தொடர்புடைய கருத்துக்களை மாத்திரமே மக்கள் மத்தியில் சொல்லி வருவார்கள். அவர்கள் ஆன்மீக ரீதியிலான எந்த கருத்தையும் சொல்லியிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தனிச்சிறப்பே ஆன்மீகம், உலகியல் இரண்டிலும் சவாரி செய்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகத்திலும் பல்வேறு விதமான சிந்திக்கத்தக்க கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் உலகியல் என்று எடுத்துக்கொண்டாலும் மனிதர்கள் பிறந்ததிலிருந்து தாம் மரணிக்கும் வரையிலே அவர்கள் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் தேவைப்படுகிறார்களோ, அல்லது எந்தெந்த பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கின்றார்களோ, அவை அனைத்து தொடர்பான முழுமையான வழிகாட்டுதலை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் வரலாற்றிலே பல்வேறு தலைவர்களின் வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கலாம். அவர்களிடத்தில் வீரம் இருக்குமையானால் விவேகம் இருக்காது. கண்டிப்பு, கடும்போக்கு என்று ஒன்று இருக்குமையானால் அவர்கள் மென்மையான முறையில் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க மாட்டார்கள். கெட்டவர்களை நாம் உதாரணம் சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹிட்லரின் வரலாற்றை நீங்கள் பலர் படித்திருக்கலாம். அவரிடத்தில் கடும்போக்கு, சர்வாதிகாரத்தனம் மாத்திரம்தான் இருக்குமே ஒழிய மக்களை மென்மையாக நடத்தக்கூடிய போக்கு அவரிடத்தில் ஒருபோதும் கிடையாது. அப்ப வீரம் இருந்தால் அவரிடத்தில் விவேகம் இருக்காது. கடும்போக்கு காணப்பட்டால் அதற்கு நேருக்கு எதிராக மக்களை மென்மையான முறையில் அணுகக்கூடிய ஒரு சாஃப்ட்னஸ் அது இருக்காது. ஆனால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை பார்த்தால் நபிகள் நாயகத்திடம் பன்முகத்தன்மை இருந்தது, கருணை இருந்தது, கண்டிப்பு இருந்தது, வீரம் இருந்தது, விவேகம் இருந்தது. கடும்போக்கை சில நேரங்களில் வெளிப்படுத்துவார்கள். சாதுவான தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் சாதுவான தன்மையை வெளிப்படுத்துவார்கள். பல நேரங்களில் கள்ளம் கபடமற்ற ஒரு நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருப்பார்கள். இன்னும் சில நேரங்களில் அறிவுக்கூர்மை மிக்க ஒரு தலைவராக தம்மை வெளிப்படுத்தியிருப்பார்கள். எல்லா பண்புகளும் கலந்த ஒரு ஆளுமை திறன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு பண்புதான் நபிகள் நாயகம் ஜொலிக்கிறார்கள், இந்த ஒன்றில் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் எழுதுகிறார்கள் என்று சொல்லவியலாத வகையில் எந்த பண்புக்கூறுகளை நாம் எடுத்து பார்த்தாலும், அந்த பண்புக்கூற்றின் அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நாம் நோக்கி பார்த்தாலும், அத்தனை பண்புகளிலும் உயர்ந்த பண்புகள் அனைத்திலும் ஜொலிக்கக்கூடிய ஒரே தலைவராக, உத்தம தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார். ஆதலால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கு. சாதாரண குணம் அல்ல, மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். இயல்பாகவே அந்த தன்மை நபிகள் நாயகத்திற்கு வாய்க்கப்பட்டிருந்தது.
அல்லாஹ்வால் அந்த குணங்கள் வழங்கப்பட்டிருந்தது. இறைவன் பாராட்டும்படி, இறைவன் மெச்சும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பு குணங்கள் இருந்தது. இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சாதாரண குணம் அல்ல, மகத்தான. அந்த மகத்தான குணங்களை யார் கண்டறிவார்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற எவரும், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகத்தின் வரலாற்றை உள்ளது உள்ளபடி வாசித்து பார்த்தால் அவர்களிடம் காணப்பட்ட வாழ்வியல் பண்புகள், ஆளுமை மிக்க பண்புகள் அனைத்தையும் கண்டறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் நாம் நம்முடைய கடந்த காலத்திலும் சமகாலத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு தலைவர்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்து பார்த்து நபிகள் நாயகத்திடம் காணப்படுகின்ற ஆளுமை மிக்க பண்புகளை படித்து பார்த்து வியந்து போகிறார்கள். இந்தியாவின் தேச தந்தை என்று போற்றப்படுகிற அண்ணல் காந்தி, அவர் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், தம்முடைய யங் இந்தியா என்கிற புத்தகத்தில் சொல்கிறார், நான் முகம்மது அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த மனித சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் அளவிட முடியாது. இன்றைக்கும் காந்தி தாம் வாழ்ந்த காலத்தை குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கும் ஏராளமான மக்களின் உள்ளங்களில் நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்ல முடியாத பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நுணுக்கமான பல்வேறு மாற்றங்களை அவருடைய வாழ்வியல், மனித குலத்தின் வாழ்வியல் போக்கை முகம்மது அவர்கள் மாற்றியிருக்கிறார். இதெல்லாம் யார் சொல்லக்கூடிய வார்த்தை? காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நான் பார்க்க படிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். சில பொழுதுகளில் அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது, படித்து பார்த்தேன். அன்றைய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று புரட்சியை நபிகள் பெருமகனார் செய்திருக்கிறார். அன்றைய காலத்தில் அவரிடத்தில் காணப்பட்ட துணிவு, அவரிடத்தில் காணப்பட்ட இறை நம்பிக்கை, அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்திருந்த நேர்மை, எதிர்ப்புகளை அவர் எதிர்கொண்ட விதம் அனைத்தும் பாராட்டத்தக்கது, மெச்சத்தக்கது. அன்றைய காலகட்டத்தில் நபிகள் பெருமகனை போல ஒரு ஆளுமை கிடையவே கிடையாது என்று காந்தி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல தி 100 என்கிற புத்தகத்திலே மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர், அந்த புத்தகத்தை பற்றி இங்கு அமர்ந்திருக்கிற நம்மில் பலர் தெரிந்திருப்போம். உலகத்தில் மனித குல வரலாற்றில் பல்வேறு தாக்கங்களை செலுத்திய, வரலாற்றையே புரட்டி போடும் அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்திய 1000 ஆளுமைகளை அவர் தேர்வு செய்கிறார். முதலாவதாக அவர் தேர்வு செய்தது 1000 ஆளுமைகள், 1000 நபர்கள். அந்த 1000 நபர்களை தேர்வு செய்ததற்கு பிறகு அதிலிருந்து 100 நபர்களை பொறுக்கி தேர்வு செய்தார். அந்த 100 நபர்களில் யாருக்கு முதலிடத்தை வழங்க வேண்டும், யாருக்கு 2ஆம் இடத்தை வழங்க வேண்டும், யாருக்கு 5ஆம் இடம், யாருக்கு 50வது இடம் என்று தரவரிசை அடிப்படையில் அவர்கள் மனித குலத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களின் அடிப்படையிலையும் புரட்சியின் அடிப்படையிலையும் வரிசைப்படுத்தினார். அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்த போதிலும், கிறிஸ்தவராக இருந்த போதிலும், தம்முடைய நேசத்திற்குரிய, தாம் பெரிதும் மதிக்கின்ற, நாமெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிற இயேசுவை அவர் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல் இடத்தை முகமது நபிகள் அவர்களுக்கு அவர் வழங்கினார். அதற்கு காரணத்தை சொன்னார். நான் எந்த தலைவரை உயிரை விட மேலாக நேசிக்கின்றேனோ அவருக்கு பின் இடங்களை கொடுத்துவிட்டு என் மதத்தை சாராத முகம்மது அவர்களுக்கு நான் முதலிடம் கொடுத்தது உங்களில் பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதற்கு என்னால் 2 காரணங்களை சொல்ல முடியும். மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் சொல்கிறார். முதலாவது, அவர் சொல்லும் காரணம், இயேசுவின் வாழ்க்கை வரலாறு உரிய தரவுகளோடு பதிவு செய்யப்படவில்லை, மூல ஆதாரங்களோடு பதிவு செய்யப்படவில்லை. பிற்காலத்தில் அவனுடைய சீடர்களால் தான் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு எடுத்துச் சொல்லப்பட்டது. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றுக்கென்று மூல ஆதார நூல்கள் கிடையாது.
ஆனால் முகம்மதிற்கு அவருடைய ஒவ்வொரு அசைவிற்கும் மூல ஆதார நூல்கள் இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசிய பேச்சுக்களுக்கு மூல ஆதார நூல்கள் இருக்கிறது. அவர் செய்த செயல்பாடுகளுக்கு மூல ஆதார நூல்கள் இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு அசைவிற்கும், ஏன் அங்கீகாரத்திற்கும் மூல ஆதார நூல்கள் இருக்கிறது. வலுவாக இருக்கிறது, சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் கிடைக்கின்றது. இது நான் அவரை முதன்மைப்படுத்தியதற்கு பிரதானமான 2 காரணங்களில் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? எல்லா தலைவர்களையும் பார்க்கிறேன், அவர்கள் மனிதர்களுக்கு ஏராளமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள், சட்டங்களை சொல்கிறார்கள். அவர்கள் மனித குலத்திற்கு வழங்கிய சட்டங்களில், கருத்துக்களில் பெரும்பாலானவற்றை தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டவில்லை. ஆனால் முகம்மது நபி அவர்கள் மனித குலத்திற்கு என்னென்ன சட்டங்களை சொன்னாரோ, என்னென்ன கருத்துக்களை வழங்கினாரோ, அதற்கு செயல் வடிவம் கொடுத்த தலைவராக முகம்மது அவர்கள் இருக்கிறார். அப்படி ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை. 1000 ஆளுமைகளை தேர்வு செய்த ஒரு நபர் சொல்கிறார். அதிலிருந்து பொறுக்கி எடுத்து 100 ஆளுமைகளை தேர்வு செய்த முஸ்லிம் அல்லாத ஒரு மதகுரு, ஒரு அறிஞர் சொல்கிறார், முகம்மது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர் சொன்ன போதனைகள் அனைத்தும் தம்முடைய வாழ்வில் செயல் வடிவம் கொடுத்தவர். போர்க்களத்தில் எவ்வளவு வீரமா நடக்கணும்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க, போர்க்களத்தின் நெறிகளை சொல்லியிருப்பார்கள். செயல் வடிவம் கொடுத்த தலைவர்கள் உண்டா? இல்லை. முகம்மது அவர்கள் போர்க்களத்தை சந்தித்தவர், போர் வீரர், போரில் பல்வேறு தந்திரங்களை செயல்படுத்தி காட்டியவர், பல போரில் வெற்றி வாகை சூடியவர். ஆட்சி அதிகாரத்தை பற்றி பலர் புத்தகங்கள் எழுதுவார்கள், வால்யூமாக, பாகமாக புத்தகங்கள் எழுதுவார்கள். ஒரு வெற்றிகரமான ஆட்சியாளர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஏராளமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது செயல்படுத்தியிருக்கிறார்களா? கிடையாது. பல தலைவர்களை பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், பல தலைவரை பார்க்கிறோம், அதையெல்லாம் செயல்படுத்தியவங்க இல்லை. நாமளே பார்க்கிறோம்ல, பணக்காரன் ஆவது எப்படின்னு புத்தகம் போடுவாங்க. பணக்காரன் ஆவது எப்படி புத்தகம் போட்டிருப்பார். புத்தகம் எழுதியிருப்பார்ல அந்த ஆசிரியர், அவர் யாரும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, அவர் முதல் பணக்காரா இருக்க மாட்டார். பணக்காரன் ஆவது எப்படின்னு புத்தகம் போட்டா அவர் பணக்காரனா இருக்கணும்ல. அத்தனை வழிமுறைகளையும் அவர் செயல்படுத்தியவராக இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த புத்தகத்தில் ஒரு 20 வழிமுறையை சொல்லியிருப்பார். இன்னென்ன வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்கள் பணக்காரர் ஆகலாம், இந்த 20 வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம்னு அவர் சொல்லுவார். அவர் கோடீஸ்வரர் ஆயிருப்பாரா? கிடையாது. இன்னும் பாருங்க, நீங்க யூடியூப்ல சில வீடியோக்களை தேடி பார்க்கலாம். யூடியூப் சேனல் நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ 1 மில்லியன் வியூவர்ஸை பெறுவது எப்படி, ஹவு டு கெட் 1 மில்லியன் வியூவர்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க. அவன் வீடியோ பார்த்து எத்தனை பேர்னா 143 பேர். அவன் தான் வீடியோ போடுறான். வீடியோவினுடைய கண்டென்ட் என்ன? நாம ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி தயார் பண்ணி அதை வெளிப்படுத்தி அதை பார்வையாளர்கள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் பார்வையாளர்களை நாம் எப்படி பெறுவது அப்படின்னு வீடியோ. அந்த வழிமுறை அவர் செயல்படுத்தி பார்த்திருப்பாரா? செயல்படுத்தி பார்த்தவரா இருந்தா அவர் வீடியோவும் 1 மில்லியன் பேர் பார்த்திருப்பாங்கல்ல. செயல்படுத்தி பார்க்காதவங்க அவர் போட்டிருப்பாரு, அவர் வீடியோவை 50 பேர், 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், அவ்வளவு பேர் தான் பார்த்திருப்பாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், பல தலைவர்கள் மனித குலத்திற்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், தம்முடைய வாழ்வில் அவற்றை செயல்படுத்தாத தலைவர்கள் பலர் உண்டு. ஆட்சி அதிகாரம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பார், சட்டங்களை வழங்கியிருப்பார், அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தே இருக்க மாட்டார். போர்க்களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார், அவர் தம்முடைய வாழ்வில் போர்க்களத்தை சந்தித்தே இருக்க மாட்டார். ஒரு நீதிபதியாக எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பார், அவர் நீதிபதியாக தம்முடைய வாழ்வில் அந்த ஒரு பரிமாணத்தை அடைந்திருக்கவே மாட்டார். முகமது நபிகள் அப்படி அல்ல. போர் வீரருக்கு போர் வீரர், நீதிபதிக்கு நீதிபதி, சாமானியனுக்கு சாமானியன், அரசனுக்கு அரசன், ஆட்சியாளருக்கு ஆட்சியாளர், எல்லா பரிமாணங்களையும், அனைத்து தொழிலாளியா தொழிலாளி, ஆடு மாடுகளை மேய்த்த அனுபவம் உண்டு, நுணுக்கமான பல்வேறு சட்டங்களை இயற்றி சட்டத்தை கொடுத்த அதனை செயல்படுத்திய அனுபவமும் உண்டு. எல்லா அனுபவமும் நபிகள் நாயகத்திற்கு உண்டு. எல்லாவற்றையும் தம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி காட்டினார். ஆகையினால் தான் இந்த 2 காரணங்களை சொல்லி அவருடைய வரலாற்றுக்கு தரவுகளோடு கூடிய மூல ஆதார நூல்கள் உண்டு. இரண்டாவது, தாம் மனிதர்களுக்கு சொன்ன அத்தனை கருத்துக்களையும் செயல் திட்டங்களையும் தம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு தலைவர்.
ஆகவே அவருக்கு நான் முதல் இடம் வழங்குகிறேன் என்று சொல்கிறார். இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் முதல் கொண்டு, எழுத்தாளர்கள் முதல் கொண்டு பலரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமை திறனால் வசீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு ஆளுமை! முஸ்லிம் அல்லாத நபர் மார்க்ஸ் என்று அவருடைய பெயர், மார்க்ஸ் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நபிகள் நாயகத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் முஸ்லிம் அல்லாதவர், இத்தனைக்கும் கடவுள் மறுப்பாளர், தன்னை கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லிக் கொள்பவர். அவரை பொறுத்தவரையிலையும் நபிகள் நாயகம் இறை தூதரா என்று கேள்வி எழுப்பினால் இறை தூதர் இல்லை என்று சொல்வார். அவர் இறை தூதர்லாம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், முகமது நபிகள் அவருடைய வாழ்வை ஒரு புத்தம் புதிய கோணத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவரின் பார்வையில் இருந்து கொண்டு எழுதுகிறார். அவருடைய பல ஆளுமை மிக்க பண்புகள் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஒரு காட்டுமிராண்டி சமூகத்தை எப்படி அவர் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கினார். அரபுலகையே கட்டி ஆண்டு விட்டாரே. இத்தனைக்கும் அவர் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவில்லை, ஏன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. அல்லாஹ்வே அதை சொல்றான்ல, வலா தகுத்துஹு பியமீனிக், நபியே உம்முடைய வலக்கரத்தால் நீர் எழுதியதும் இல்லை, இதன் அர்த்தாமல் முபத்திலோன், அப்படி ஒரு எழுத்தாற்றலை உமக்கு நாம் வழங்கியிருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகத்திற்கு எழுத தெரியாது, எழுதப்பட்டிருப்பதை படிக்க தெரியாது. ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு, அவங்க தாய்மொழி அரபி, அரபு மொழியில் எழுதப்பட்டிருந்தால் கூட அதனை படிக்க தெரியாது. அப்ப எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு காட்டுமிராண்டி சமூகத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றம், எப்படி அவரால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தன்னை அதிபதியாக, ஒரு பெரிய நிலப்பரப்பிற்கு ஒரு முடிசூடா மன்னனாக முகமது நபிகள் அவர்கள் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார்கள், அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது எனக்குள் ஏற்படுகிற மிகப்பெரிய வியப்பு என்று மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் காரணத்தையும் சொல்கிறார். அவருடைய ஆளுமை மிக்க பண்புகள், பல்வேறு ஆளுமை மிக்க பண்புகள் முகமது நபிகள் அவரிடத்தில் இருக்கின்றது. ஆகையினால் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நம்மளால அப்படி மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க அரபுலகம் விட்டுருங்க, நம்ம ஊர்ல ஒரு 4 பேரை நம்மளால திருத்திட முடியுமா? எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தவறான பாதைகளை தேர்வு செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் குறிப்பிடவில்லை. நம்ம ஊர்ல நீங்க பார்த்துருக்கலாம், அவன் முடி வெட்டுற ஸ்டைல பார்க்கலாம், ஒரு டைப்பா முடி வெட்டிட்டு வர்றான். முடியை வெட்டிட்டுலாம் வர்றதில்லை, முடியை எரிச்சிட்டு வர, கரிச்சிட்டு வர. கடையில போய் ஃபயர் கட்டிங் அதுக்கு பேரே. நம்மளாம் முடி வெட்ட போனோம்னா எப்படி வெட்டுவோம்? தண்ணி தெளிப்பாங்க, கத்திரியை வச்சு வெட்டுவாங்க, இல்லை மிஷின் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு, இதுதானே. ஆனா இன்றைக்குள்ள வாலிப இளைஞர்கள் நம்ம ஊர்களில் அந்த இளைஞர்களுடைய போக்கை நீங்கள் பார்க்கலாம். கடைக்கு போனாங்கன்னா ஃபயர் கட்டிங், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், லேசா எதுவும் தெளிக்கிறாங்க, பார்த்தா மண்ணெண்ணெய் கொளுத்துறாங்க, எரியுது, குப்பு குப்புன்னு எரியுது தலையில. நமக்கு பக்கத்துல வேற உட்கார்ந்து இருக்கிறான், குப்பு குப்புன்னு எரியுது. அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே முடியை அணைக்கிறாரு முடி வெட்டுறவர். கேட்டா அதுதான் கட்டிங், அதுக்கு 500 ரூபாய். நம்ம கிட்ட சொல்லியிருந்தா தீக்குச்சி எடுத்து கொளுத்திருக்க மாட்டோமா? அந்த 500 ரூபாய் நம்ம வாங்கியிருக்கலாம்ல. அதுக்கு பேர் என்ன? ஃபயர் கட்டிங். திடீர்னு வர்றான், இந்த பக்கம் பார்த்தா சிரட்டையை கவுத்துன மாதிரி, நடுவுல மட்டும் முடி இருக்கு, சுத்தி முடி இல்லை. இந்த பக்கம் இல்லை, இங்க இல்லை, எப்படி சுத்தி வலித்து விடுகிறார்கள், நடுவுல மட்டும் முடி. அந்த நடுவுல இருக்கிற முடியையும் எப்படி வைக்கிறார்கள்? அதுக்கு ஸ்பார்க்கு பல பேர் வச்சுக்கிட்டு அப்படி குச்சி மாதிரி மேல நிற்கும். இமயமலை எப்படி மேல் நோக்கி போகுதோ அது மாதிரி ஒரு முடி மேல் நோக்கி போகும். அதுக்கு கலர் வேற, நல்லா இருக்கிற முடிக்கு கலர் பெயிண்டிங் வேற. இப்படி பல அட்டூழியம் பண்றாங்கல்ல. அது மாதிரி ஒரு 4 இளைஞரை கூப்பிட்டு பேசி திருத்துற சக்தி நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. திருந்து டக்கு நம்ம சொன்ன உடனே அவங்கள மாத்திட முடியுமா? நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்களை நம்மளால மாற்ற முடியுதா? அதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. போதையில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இளைய சமூகத்தை நம்மால் மீட்டெடுக்க முடிகிறதா? இங்கு அமர்ந்திருக்கிற நான் முதல் கொண்டு போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு இளைஞனை நாம் மீட்டெடுத்திருப்போமா? விதிவிலக்காக சிலர் இருக்கலாம். போதைக்கு அடிமையாக இருந்த ஒரு இளைஞனையாவது நாம் மீட்டெடுத்திருப்போமா? மீட்டெடுப்பது நமக்கு சாத்தியமா? முடியக்கூடிய ஒன்றா?
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை மக்களை நபி அவர்கள் மீட்டெடுத்தார்கள், எவ்வளவு பெரிய ஆளுமை. அன்றைய படிப்பறிவு இல்லாத சமூகத்தில் தனக்கும் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பல்வேறு விஷயங்களை பற்றி, மக்களின் நடப்புகளை பற்றி சிந்தித்து போதையில் அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கிறார். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய சமூகம் அது, அந்த தீய செயலிலிருந்து மீட்டெடுக்கிறார். கொலை அதிலிருந்து மீட்டெடுக்கிறார். கொள்ளை அதிலிருந்து அவர்களுடைய வாழ்வியலை மாற்றுகிறார், புரட்டி அமைக்கிறார். இல்லையென்றால் அரபுலக மக்களுக்கு நாகரிகம் என்கிற ஒன்று உண்டா? கொலை, கொள்ளை, வழிப்பறி, இதுதான் அவர்களுடைய கலாச்சாரம், இதுதான் அவர்களுடைய நாகரிகமாக இருந்தது. அவரிடத்தில் பாராட்டத்தக்க குணம் என்று சொன்னால், அரபுலக மக்களின் பாராட்டத்தக்க குணம் என்று சொன்னால் விருந்தினர்களை உபசரிப்பார்கள். திருமணத்தின் போது பெண்ணுக்கு அவர் மகர் கொடுப்பார்கள். இப்படி ஒன்றிரண்டு பாராட்டத்தக்க குணங்கள் மட்டும்தான் அவரிடத்தில் உண்டே தவிர, இஸ்லாம் வருவதற்கு முன்பு நபி அவர்கள் தம்முடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முன்பு அரபுலக மக்களின் கலாச்சாரம் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அப்படி தீய கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்த அந்த சமூக மக்களை மிகப்பெரிய கலாச்சாரம் கொண்ட தூய்மை அவரிடத்தில் கிடையாது. இன்றைக்கு எப்படிப்பட்ட தூய்மையை கடைபிடிப்பவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்திற்குரியவர்களாக, ஒரு சீர்திருத்தத்திற்குரியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவரிடத்தில் காணப்பட்ட ஆளுமை மிக்க பண்புகள். இந்த பண்புகளை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கின்றாரோ, வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மிகச்சிறந்த அழகிய முன்மாதிரி உள்ளது என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது அவரிடத்தில் காணப்படக்கூடிய பண்புகள், அவரிடத்தில் காணப்படக்கூடிய குணாதிசயங்கள், அதுவெல்லாம் வெறுமனே நாம் படித்து ரசித்து விட்டு செல்வதற்கு மட்டுமல்ல, மூமின்கள் அனைவருக்கும் முன்மாதிரி. ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை ஒரு மிகச்சிறந்த அருட்கொடையாக அனுப்பியிருப்பதாக குறிப்பிடுகிறான். உமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நபியே உம்மை நாம் அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம். நபிகள் நாயகத்தின் வருகை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை. நபிகள் நாயகம் வழங்கியிருக்கிற சட்டங்கள் அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை. நபிகள் நாயகம் இந்த மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற அறிவுரைகள், கருத்துக்கள் அனைத்தும் அகிலத்தாருக்கு அருட்கொடை. அகிலத்தாருக்கு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை ஒரு ரோல் மாடலாக, முத்திரை பதித்த முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனை நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்துவிட்டு கடந்து சென்று விடாமல் அவரிடத்தில் காணப்படுகின்ற ஆளுமை மிக்க பண்புகளால் நாம் கவரப்பட்டு அந்த பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படிப்பதென்பதே நம் சமூகத்திற்கு சிரமமான ஒன்றாக மாறிவிட்டது. எத்தனை முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்திருப்பார்கள்? ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகம் என்றால் அதனை படிக்கிறார்கள். சினிமா சம்பந்தப்பட்ட பேட்டி என்றால் சமூக வலைத்தளங்களிலே பல மணி நேரம் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் விளையாட்டு என்று சொன்னால் அதனை நேரம் போவதே தெரியாமல் பல மணி நேரங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கேளிக்கையும் பொழுதுபோக்கிற்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட, அதற்காக இவர்கள் செலவிடுகின்ற நேரத்தில் ஒரு குறைந்தபட்ச நேரத்தை கூட மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, குறிப்பாக நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படிப்பதற்கு செலவிடுவதில்லை. நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களின் பெயர்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் பெண் குழந்தைகளின் பெயர்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் மருமகன்களின் பெயர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் தன்னுடைய நபித்துவத்தை அடைந்ததிலிருந்து முதல் வருஷம் என்னென்ன சிரமங்களை சந்தித்தார்கள்? நபித்துவத்தின் 2ஆம் ஆண்டில் என்ன நடந்தது? நபித்துவத்தின் 3ஆம் ஆண்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது முஸ்லிம்கள் சந்தித்த சிரமங்கள், ஆங்காங்கே சில சம்பவங்களை தவிர்த்து ஒரு முழுமையான வரலாற்றை நம்மில் பலர் வாசித்திருக்கிறோமா என்பது கேள்வி. வாசித்திருப்போமே ஆனால்
எப்படி இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத பல தலைவர்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்து வியந்து போகிறார்களோ நாம் பெரிதும் வியந்து பெரிதிலும் வியந்து போகும். அந்த அளவிற்கு குணங்கள், பண்புகள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை திருமணம் செய்தது எதை பார்த்து? ரசூலுல்லாஹ்விட கோடி கோடியா பணம் இருந்துச்சா? மிகப்பெரிய அளவில் தம்முடைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார்களா? ரசூலுல்லாஹ்விடத்தில் காணப்பட்ட குணம், அல்லாஹ்வின் தூதருடைய பண்பு, பண்பால் கவரப்பட்ட, ஆளுமை மிக்க பண்பால் கவரப்பட்ட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை திருமணம் செய்தார். ஹதீஜா அவர்களுக்கு வயது 40, ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 25. 15 வயது இளமை இருந்த போதிலும் நபிகள் நாயகத்தினுடைய குணங்களை பார்த்து கவர்ந்து, அதனால் விட்டுருங்க பாய், அது ஏன் சொல்றீங்க? விட்டுருங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள், இணை மறுப்பாளர்கள் அத்தனை பேரும் நபிகள் நாயகத்தின் குணத்தை பார்த்து பாராட்டினார். ரசூலுல்லாஹ் தம்முடைய வாழ்நாளில் பொய் சொன்னதாக யாருமே குற்றச்சாட்டு சொல்ல முடியல. பொய்யர் என்று அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய வாழ்நாளில் அறியப்படவே இல்லை. நபித்துவத்திற்கு முன்பே உண்மையிலே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நபித்துவத்திற்கு முன்பே எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் விலகியவர்கள் நபிகள் நாயகம். அன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் மதுவில் மூழ்கி இருந்தது. விபச்சாரம் அவர்களுக்கு சர்வ சாதாரணம். அடுத்தவர்களை ஏமாற்றுவது, மோசடி செய்வது, கொலை, பொருளாதார அபகரிப்பில் ஈடுபடுவது இவெல்லாம் அற்பம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எந்த பெண் வாசனையும் நபிகள் நாயகத்திற்கு கிடையாது. நபித்துவத்திற்கு முன்பே மதுவின் ஒரு சொட்டை கூட நபிகள் நாயகம் உட்கொண்டது கிடையாது. போதைப் பொருளின் வாடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகாது. இளமை பருவத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தூய்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர். தம் சமூகத்தில் காண்கின்ற எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் விலகி நின்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எப்படி அது சாத்தியம்? அல்லாஹ் அப்படி தேர்வு செய்யலாம். நபித்துவத்திற்கு முன்பே தம் ஒட்டுமொத்த சமூகமும் சிலை வணக்க வழிபாட்டில் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அதிலிருந்து விலகி இருக்கிறார். சமூகத்தில் முக்கால்வாசி பேர் விபச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனை வெறுத்து ஒதுங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி இருந்தார். மது சர்வசாதாரணம். மது குடிக்காமல் இருப்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய தவறு. இவர் ஏன் மதுவை அருந்துவதில்லை? இவர் ஏன் பெண்கள் பக்கம் செல்வதில்லை? இவருக்கு எதுவும் குறையா என்று கேட்கப்படுகிற காலம். அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றிலிருந்து விலகி இருந்தார்கள். உறவுகளை பேணினார்கள். அதுதான் நபிகள் நாயகத்தின் ஆதார பண்புகளாக இருந்தது. வஹி வருகிறது, இறைச்செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. அந்த துவக்க நேரத்தில் நபிகள் நாயகம் சில அச்சத்திற்கு உள்ளானார்கள். ஒரு விதமான பயம் நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஏற்பட்டது. வீட்டில் வந்து போர்வை போர்த்துக் கொண்டார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று தம்முடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள். ஒரு அச்சம் நபிகள் நாயகத்திற்கு ஏற்பட்ட பொழுது அவருடைய அச்சத்தை போக்கும் விதமாக ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஆறுதல் சொன்னாங்க. பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. வர்கா பின் நௌஃபல் அழைச்சிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பயத்தை போக்கும் விதமாக ஆறுதல் சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம ஊர்களில் கணவன்மார்களுக்கு ஏதேனும் ஒரு பயம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா ஹதீஜா அம்மையார் அவர்களை போட்டு செயல்படுவார்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஏன்? அவங்க பக்குவம். பயந்த பொழுது வாங்க வர்கா பின் நௌஃபல். வர்கா பின் நௌஃபல் யாரு? வேதங்களை அறிந்து கொண்ட நபர். நீங்கள் பார்த்த காட்சியை சொல்லுங்கள், உங்களுக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்லுங்கள், அவரிடத்தில் வேத அறிவு இருக்கிறது, உங்களுக்கு தகுந்த விளக்கத்தை சொல்வார். அப்படி அழைச்சிட்டு போனாங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு கணவன்மார்கள் பயந்துட்டாங்க. எதை பார்த்து பயந்தான்னு தெரியல. பேய் எதுவும் பார்த்தீங்களா? பிசாசு எதுவும் உங்க ஒட்டி விட்டதா? ஜின்னு எதுவும் அடிச்சிருச்சா? வாங்க தர்காவுக்கு போகும் கூட்டு போயிடுவாங்க. தர்காவுக்கு போவோம், வாங்க மந்திரிச்சு பார்ப்போம். ஒரு தாயத்தை கட்டினா சரியாயிடும்.
யாரு மனைவிமார்களை தர்காவுக்கு கொண்டு போய் தாயத்தை கட்டி அனுப்பி வச்சுருவாங்க. கதீஜா அம்மையார் அவர்கள் வரக்கா பின் நௌஃபல் அழைச்சிட்டு போனாங்க. அழைத்து சென்றது மட்டுமல்ல, தானும் அறிவுரை சொன்னாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அன்றைக்கு அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. இறைவன் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் இழிவு அணுகாது. உங்களுக்கு இழிவு இருக்குமா? நீங்க எப்படிப்பட்ட நபர்? இன்னக்க தஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மஅலூம். நீங்கள் உறவுகளை பேணி நடந்து கொள்கிறீர்கள், சொந்த பந்தங்களை அரவணைத்துக் கொள்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கின்றீர்கள், அடுத்தவர்களின் கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினைக்கின்றீர்கள். எவ்வளவு நல்ல பண்புக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு கஷ்டம் வருமா? இறைவன் உங்களை கைவிடுவானா? பயப்படாதீங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம். இப்படி அறியாமை காலகட்டத்திலேயே பல்வேறு குணங்களுக்கு, ஆளுமை மிக்க பண்புகளுக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியிருந்தார்கள். ரசூல் உங்களிடத்துல பொருளாதாரம் கேட்டு வருவாங்க. தாராளமான முறையில பொருளாதாரத்தை வாரி வழங்குங்க. நம்ம பல நெருக்கடிக்கு மத்தியில தான் இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது நேற்று வரையிலையும் வேறு ஒரு இடம் ஏற்பாடாக இருந்தது. அது சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த இடம் கைகூடாமல் போகும் பொழுது திடீர்னு அல்லாஹ்வுடைய உதவியால் ஏற்பாடு செய்து கிடைத்த ஒரு இடம் தான். அதனால தான் சில ஏற்பாடுகள் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வாடகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. சகர் உணவு நம்ம கொடுக்குறோம். இதற்கெல்லாம் பெரிய அளவில் பொருளாதார செலவினங்கள் இருக்கிறது. இதனை கவனத்தில் கொண்டு தாராளமான முறையில் வாரி வழங்க அல்லாஹ் அருள் செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலகட்டத்திலேயே இத்தகைய நற்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை முத்திரை பதித்த முன்மாதிரி என்று சொல்கிறார். ஆரம்ப காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் சம்பாதித்து வைத்த பெயர் என்ன? அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். இதுதான் நபிகள் நாயகம் சம்பாதித்த பெயர். இளைஞரிலிருந்து சிறு வயதிலிருந்து நபிகள் நாயகத்தை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். பொய் பேசி பார்த்ததில்லை. உண்மையாளர், வாய்மையாளர், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர், நேர்மையாளர். அவரை நம்பி அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைத்தால் அந்த பொருளை அப்படியே நிறைவேற்றுவார். அவரை நம்பி எந்த பொருளையும் ஒப்படைக்கலாம். அந்த அளவிற்கு அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர். அல் அமீன் என்று பெயர் எடுத்தவர், அஸ்ஸாதிக் என்று பெயர் எடுத்தவர். தன்னை நபி என்று அறிவிப்பு செய்வதற்கு முன்பு வரையிலையும் அந்த மக்கள் அப்படித்தான் நபிகள் நாயகத்தை பாராட்டினார். நபித்துவத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் சான்றாக முன்வைத்ததே தம்முடைய தூய்மையான வாழ்வைத்தானே, தம்முடைய ஆளுமை மிக்க பண்புகளைத்தானே. அல்லாஹ் அதைத்தானே சான்றாக முன்வைக்க சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்கின்ற பொழுது, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், அப்பலா தஅகிலூன், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? நான் பொய் சொல்வேனா? நான் பொய் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் இல்லாததை சொல்லி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்று தம்முடைய தூய்மையான வாழ்வை, தான் சொல்லுகிற கருத்தை, தான் பிரச்சாரம் செய்வது உண்மை என்பதற்கு நிலைநாட்ட தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைக்கிறோம். யாரும் வைக்க முடியாது. யாரும் வைக்க முடியாது. புதுசான்னு கேட்டாங்க. நான் புதுசா? உங்க ஊர்காரன் தானே. சிறு பிராயத்திலிருந்து என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் பொய் சொல்வேனா? என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகிற கருத்து, நான் பிரச்சாரம் செய்யும் ஓரிரை கொள்கை உண்மை, சத்தியம் என்பதற்கு தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைத்தார். நம்ம வைக்க முடியுமா? கடந்த காலத்தில் நம்ம சொல்ல முடியுமாங்க? நாம மக்கள் மத்தியில் சான்றாக முன்வைப்பதாக இருந்தால் எதனை முன்வைக்கலாம்? எப்போது நாம் இந்த கொள்கை பிரச்சாரத்திற்கு வந்தோமோ அதற்கு பிறகு இருந்து வாழ்க்கையை பாருங்கள் வேண்டுமானால் சொல்லலாம். முன்னால போயிடாது. தௌஹீதுக்கு வரத்துக்கு முன்னால் நம்ம என்னவா இருந்தோம்? இந்த ஏகத்துவம் நம்மிடத்தில் வருவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு நாம் மக்கள் மத்தியில் சீர்திருத்த பிரச்சாரம் செய்கிறோம். சினிமா கூடாது என்கிறோம், வட்டி கூடாது என்கிறோம், தர்கா கூடாது என்கிறோம், இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்கிறோம். சொல்லும் பொழுது திடீர்னு ஒருத்தர் வர்றார், நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கடந்த கால வாழ்க்கையா? கடந்த காலத்துல நீ ஊர்பட்ட சினிமா பார்த்துருக்கியப்பா, என் கூட தானே வந்த, நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனோம், சொல்லுவார்களா இல்லையா? கடந்த காலத்துல எவ்வளவு வட்டி வாங்கியிருக்கிறாய்,
கடந்த காலத்தில் நீயும் நானும் சேர்ந்துதானே தர்காவிற்கு சென்றோம். கடந்த காலத்தில் நீ நானும் சேர்ந்துதானே மௌலிதை ஓதினோம். என்ன கடந்த காலத்தை பார் என்று சொல்கிறாய்? கேட்பார்களா இல்லையா? கடந்த காலத்தை நாம் வைக்கவே இயல. அவன் சொல்லுவான் கடந்த காலத்தை சொல்லும் போது, அதை விட்டு இப்பத்திலிருந்து பாருங்க. நான் எப்போதும் இடத்தில் இந்த கொள்கை பிரச்சாரத்தை முன்வைத்தேனோ அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை என்ன? அதனாலதான் பல முறையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க, நதி மூலம் பார்க்கக்கூடாது, ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நதி மூலம் பார்க்காதே, ரிஷி மூலம் பார்க்காதே. நதிக்கு மூலம் என்னன்னு பார்க்கக்கூடாது. தண்ணி இருக்கிற தண்ணி, நாம ஒரு இடத்துல போய் தண்ணியை குடிக்க போறோம் அல்லது குளிக்க போறோம். எந்த பகுதியில் உள்ள தண்ணீரை எடுத்து குடிக்க போறோமோ அந்த தண்ணி நல்லா இருக்கா அவ்வளவுதான் பார்க்கணும். ஆற்றுக்கு போறீங்க, குளத்துக்கு போறீங்க, தண்ணீர் மூடுறீங்க, தண்ணி நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, குடிச்சிட வேண்டியதுதான். மூலம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா குடிக்க முடியுமா? நதி மூலம். இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது, எந்தெந்த பாதையை கடந்து வருகிறது, எந்தெந்த வழியாக வருகிறது பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்துல ஒரு எருவமாடு குடிச்சுக்கிட்டு, நாம ஒரு இடத்துல இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பக்கத்துல ஒரு எருவமாடு, அதுல ஒரு 10 அடி தள்ளி போனா சாக்கடை கலக்கும், அதுல இருந்து இன்னும் ஒரு 10 அடி தள்ளி போனோம்னா பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் அதுல கொண்டு வந்து கொட்டுவாங்க. மனித கழிவுகள் சேரும், எல்லாரும் சேரும். அவ மூலத்தை பார்த்தால் குடிக்க இயலாது, அந்த தண்ணீரை புழங்க இயலாது, பயன்படுத்த முடியாது. அதனாலதான் சொன்னாங்க தண்ணீருக்கு மூலம் பார்க்காது. நீ கையில் எடுக்கிற தண்ணி சுத்தமா இருக்கா குடி. ரிஷி மூலம் பார்க்காது. ரிஷினா சமூக மக்கள் மத்தியில் சீர்திருத்தம் செய்வார். ரிஷியின் கடந்த கால வாழ்க்கை என்ன பார்க்காது, இப்ப என்னவா இருக்கிறார் அதை பார்க்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடந்த காலத்தை பார்க்க சொன்னாங்க. என்னுடைய கடந்த காலத்தை பாரு, நான் எப்படி இருந்தேன் உங்ககிட்ட, எப்படிப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு நேர்மை, எவ்வளவு உண்மை, அப்பளுக்கற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஒரு ஆதாரம் இல்லையா நான் சொல்வதெல்லாம் உண்மை சத்தியம் என்பதற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைத்தார். அப்பேற்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமைகளில் நாம் அனைவரும் படிப்பினை பெறத்தக்க சிறந்த ஆளுமை பண்புகளை, நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டிய ஆளுமை பண்புகளை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை அறிந்து கொண்டு அதன் மூலமாக படிப்பினை பெறுவோம் என்று கூறி இன்றைய தின உரையை